பயோவார் ஒரு உயிரியல் போர். என் தலைக்கு மேலே இருக்கிற அரச மரம் பல லட்சக்கணக்கான பழங்கள் பழுக்கும். அது பறவைகளின் உணவு. இந்த மரத்தில் பறவை கூடுது. என் எதிரே நிற்கிற தூங்கமுஞ்சி வாகை என் மரம் அல்ல, அது இறக்குமதி செய்யப்பட்ட மரம். அதில் பழுக்காது, காய்க்காது, பறவைக்கு உணவாகாது. எனவே பறவை அங்கே கூடு கட்டாது. என் பாரம்பரிய மர வகைகளை அழித்து விட்டு இந்த மரங்களை கொண்டாந்து நட்டுட்டான். இது ஒரு மரம் இல்லை, பல ஆயிரக்கணக்கான மரங்கள். சமூக நல காடுகள் என்கிற பேரில் சமூக நல கேடுகளை எவ்வளவு வளமான மண்ணை வெறும் யூக்கலிப்டஸ். இந்த மரத்தை நட்டது யார்? அரசாங்கம். இந்த மரம் மேகத்தை அறுவடை செய்யாது. மேகத்தை அறுவடை செய்யக்கூடிய ஆற்றல் மரங்களுக்குத்தான் உண்டு. அது எந்த மரம், எந்த மரத்திற்கு வேர்க்கிறதோ அந்த மரம் தான் மேகத்தை அறுவடை செய்யும். மேகம் எப்படி உருவாகுது? கடல் நீர் வெப்பமாயி நீராவியாகி மேல போனாலும் மேகம் ஆகிறது இல்லை. அப்ப எப்போது மேகமாகுது? மனித உடல், விலங்குகள், மரங்கள் இவைகளுடைய வேர்வையெல்லாம் நீராவியாகி மேல போய் மேலே மிதந்து கொண்டிருக்கிற தூசு, கரி இதெல்லாம் சேர்ந்துதான் அது மேகமாக உருவாகுது. எங்கு போய் எந்த இடத்தில் மரங்கள் அடர்த்தியாக இருக்கிறதோ, எந்த இடத்தில் குளிராக இருக்கிறதோ அங்கு கொட்டி இருக்கு மேகம். மலைகள் மீது நிறைய மரங்கள் இருக்கு, அடர்ந்த காடுகள் இருக்கு. இந்த காடுகள் தான் மேகத்தை அறுவடை செய்து மலையை கீழே பூமிக்கு கொண்டு வருது. அங்க அந்த காடுகள், அந்த மலைகளில் இருந்துதான் அருவி நமக்கு வருது. அருவிகளாக சேர்ந்துதான் ஆறை உருவாக்குது. அந்த ஆறுல தான் நீர், நீர்ல இருந்தான் சோறு, சோறுல இருந்தான் உயிர், அதுதான் வாழ்க்கை. அந்த மலைகளில் இருக்கிற மரங்களை எல்லாம் நட்டது யார்? எத்தனை பழங்கள் இந்த அரச மரத்தில், எத்தனை பழங்கள் கீழே ஒரு விதை முளைக்க. எப்போது முளைக்குது? வௌவால் சாப்பிடணும், மைனா சாப்பிடணும், காகம் சாப்பிடணும், சிட்டு சாப்பிடணும். அந்த குருவிகள், பறவைகள் சாப்பிட்டு விட்டு கழிவாக போட்டால் தான் இந்த மரம் முளைக்கும். அந்த பறவை செத்து விட்டால் இந்த மரங்களின் பெருக்கம், உயிர் பெருக்கம் இருக்க. இந்த மரங்கள் இல்லை என்றால் மழை இருக்க. இந்த மரங்கள் இல்லை என்றால் சுவாசிக்க காற்று இருக்க. அரசியல் என்பது எல்லா உயிர்களுக்குமானது. அரசியல் அது மனிதனுக்கு மட்டுமானது அல்ல. அரசியல் காக்கு, குருவி, சிட்டு, மைனா, தேனீக்கள், ஆடு, மாடு, பூனை, நாய் எல்லாவற்றுக்கும் அரசியல் இருக்கு.